இயேசுவின் இனிதான நாமத்தில் இந்த மாலை வேளையில் ஒரு விஷயம் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், ஆராதனைக்கு உரியவரை, பரிசுத்த ஆவியானவரை இந்த மாலை வேளையிலே நாம் ஒன்றிணைந்து ஆராதிக்க மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். இந்த மாலை வேளையில் நம்மோடு கூட கர்த்தர் பேசுவாராக. வாசிக்கலாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனம். அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். வேத வசனம் சொல்லுகிறது, எலிசாவுடைய வேலைக்காரனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. எலிசா சொல்றாரு, பயப்படாதப்பா, அவங்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். ஆண்டவர் அவரை அறியாத பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை என் ஆண்டவர் விசேஷமாக இந்த மாதத்தில் ஆண்டவர் நிரூபித்து காண்பிக்க விரும்புகிறார். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், நம்மோடு கூட இருப்பதை கர்த்தர் நிரூபிக்கிறார். 2வது, நமக்குள் இருப்பதை ஆண்டவர் நிரூபிக்கிறார். 3வது, நம்முடையதை கர்த்தர் நிரூபிக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவரை போல ஒருவரும் இல்லை, அவர் ஒருவரே நிகரற்றவர் என்பதை வேத வசனத்திலே ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்தது மாத்திரமல்ல, அன்றைக்கு நிரூபித்தவர் இன்றைக்கும் நம் மூலமாக கர்த்தர் நிரூபிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். இப்படி சொல்லுகிறேன், ஆண்டவர் அவருடைய ஜனத்தை பயன்படுத்துவதற்கும் அவரை அறியாத ஜனத்தை சத்துருவானவன் இயக்குகிறானே, அதற்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பிக்கிறதை காலை ஆராதனையில் நாம் தியானித்தோம். இப்படி சொல்லுகிறேன், சத்துரு கொண்டு வருகிற அல்லது நம்முடைய விரோதியானவன் கொண்டு வருகிற சவால்களுக்கு தேவன் அளிக்கிற பதில்கள் வித்தியாசமானவை. அல்லேலூயா. காலையில் சொன்ன சத்துரு நம்முடைய விரோதி, அவன் ஒரு இராணுவத்தை வைத்திருக்கிறான். அந்த இராணுவம் பயிற்றுவிக்கப்பட்ட இராணுவம், பழக்குவிக்கப்பட்ட இராணுவம், போரிலே யுத்தத்திலே பழக்கப்பட்டு பல சவால்களை பல சூழ்நிலைகளை சந்தித்து வெற்றி கண்ட ஜனங்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இராணுவம். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைக்காக கொண்டு வருகிற இராணுவம் பழக்குவிக்கப்பட்டதும் இல்லை, பயிற்றுவிக்கப்பட்டதும் இல்லை, அனுபவம் இல்லாத ஒரு நபரை கொண்டு வந்து நிறுத்தி ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை போல ஒருவரும் இல்லை. தானியேலுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுதும் தானியேலுக்கு விரோதமா அந்த தேசத்தில் 4 கூட்டங்கள், சாஸ்திரிகள், ஜோசியர், சூனியக்காரர், கல்தேயர் என்கிற 4 கூட்டம் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் படித்தவர்கள், தேறினவர்கள், ஞானம் பெற்றவர்கள். ஆனால் தானியேலை குறித்து பார்க்கும் பொழுது படித்தவன் அல்ல, ஆனால் அவனுக்குள் இருக்கிறவர் பெரியவராயிருந்தார். தெய்வீக ஞானத்தை கொடுத்து மறைபொருளை வெளிப்படுத்த தேவன் ஒரு கிருபை தந்தார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. எல்லாவற்றையும் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. 2வது பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவரை அறிந்த பிள்ளைகளுக்கும் அவரை அறியாத, இப்படி சொல்லுகிறேன், ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கும் சத்துருவானவன் ஏற்படுத்தி கொண்டு வருகிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தருகிற பதில் அல்லது ஆண்டவர் தருகிற பரிகாரம் வித்தியாசமானவை. தேவனிடத்திலே வருவது எல்லாமே தெய்வீக ஞானம் நிறைந்தது. ஹல்லேலூயா. இதற்கு இணையாக எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில், அவருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிரூபிக்கிறதான பதில்கள் 3 வித்தியாசத்தில் நீங்க பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் தருகிற 3 வித பதில்களை, பரிகாரத்தை நீங்க பார்க்க கர்த்தர் உதவி செய்கிறார். அதில் 1வது காரியத்தை குறித்து காலையில் சொன்ன, இயற்கையாக கர்த்தர் பார்க்க வைப்பார். நீங்க கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி ஆண்டவர் தருகிறார். ஏனென்று சொன்னால் அவருடைய பிள்ளை என்ற ஒரே காரணத்திற்காக ஆண்டவர் உங்கள் கண்களை பார்க்க வைக்கிறார். நீங்க யார் ஆண்டவர் பார்க்க சொல்லல,
எந்த மனிதனும் பார்க்க சொல்லல, இயற்கையாக உங்களுடைய கண்களை திறக்கும் போது ஆண்டவர் வைத்திருக்கிற பதில், ஆண்டவர் வைத்திருக்கிற பரிகாரத்தை உங்கள் கண்கள் காண என் கர்த்தர் செய்வார். வேதத்தில் இந்த காரியங்களை காலையில் சொன்னேன். இந்த மாலை வேளையில் இரண்டாவது காரியத்திற்கு நேராக நாம் போவோம். ஆண்டவர் கொடுக்கிற பதில் எந்த விதத்தில் இருக்கும்? மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 3வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிங்க. மார்க் 16வது அதிகாரம் 3வது வசனமும் 6வது வசனமும். கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான், நமக்காக யார் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். இரண்டாவது, சற்று முயற்சி எடுத்து பார்க்கும் பொழுது கர்த்தர் பார்க்க வைக்கிறார். முதலாவது இயற்கையாக பார்க்க வைக்கிறார். இன்னும் இரண்டாவது, சற்று முயற்சி எடுத்து அல்லது ஏறெடுத்து பார்க்கும்போது கர்த்தர் செய்வார். இங்கே பார்க்கிறோம், கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக யார் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்கிறார்கள். அந்த கல் எப்படிப்பட்ட கல்? மிகவும் பெரிதாயிருந்ததான ஒரு கல். அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற பொழுது தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பெரிய கல், பாரமான கல். உள்ளே வரும்போது என்ன பேசுறாங்க? இந்த கல்லை நமக்காக யார் புரட்டி தள்ளுவான் என்று சொல்லி ஒரு சந்தேகத்தோடு, ஒரு கேள்வியோடு கூட பேசிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் ஏறிட்டு பார்த்த பொழுது அந்த கல் தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். நம்முடைய சவால்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பதிலை, கர்த்தர் கொடுக்கிற பரிகாரத்தை பார்க்க இன்னொரு வழி இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், இந்த வழி தானாக தெரியாது. அவர்கள் கண்களை ஏறிட்டு பார்த்தபோது சாதாரணமாக தெரியவில்லை. கொஞ்சம் முயற்சி எடுத்து வழக்கமாக இருக்கிற உயரத்தை பார்க்கிலும் சற்று உயரத்திற்கு சென்று கண்களை கூர்மையோடு அதற்கு நேராக வைத்து ஏதோ ஒன்று தெரிகிறதே என்று பார்க்கும்போது அது என்னதான் என்கிற அந்த ஆர்வத்தில் பார்த்து கொண்டே இருக்கும்போது அவர்களுக்குள் ஒரு கவலை இருந்தது. ஹல்லேலூயா! இது பெரிய கல், இதை யார் அகற்றுவான்? அப்படி அவர்களுடைய கவலைக்கு தேவையான பதிலை அவர்கள் சற்று ஏறெடுத்து தங்கள் கண்களை பார்க்க ஆண்டவர் செய்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க. கவலையோடு, கேள்வியோடு இருக்கிற உங்களுக்கு சற்று பிரயாசம் எடுத்து ஏறெடுத்து பார்த்து பதிலை கர்த்தர் பார்க்க செய்வார். அல்லேலூயா! கர்த்தருடைய தூண்டுதல் அவர்களுக்கு இல்லை. கர்த்தருடைய வழி நடத்தல பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தூண்டவில்லை. ஆண்டவர் அவர்களை சற்று ஏறெடுத்து பார் என்று சொல்லி தூண்டவில்லை. கல் பாரமாய் இருக்கிறது. அவங்க நினைவெல்லாம் எப்படி? கல் பாரமாய் இருக்கிறது, எப்படி போகும் என்று சொல்லி பேசி கொண்டிருக்கும் போதே பார்க்கிறார்கள். பக்கத்தில் சொல்லுங்க. பேசி கொண்டிருக்கும் போதே. ஆண்டவர் சொல்லல, ஆண்டவர் உணர்த்தல, பேசி கொண்டிருக்கும் போதே கர்த்தர் பார்க்க செய்கிறார். கல் இல்லாதது போல் தெரிகிறது. உடனே என்ன என்று பார்க்க ஆர்வத்தோடு இன்னும் கொஞ்சம் பார்க்கிறார்கள். ஆமென். அப்படி பார்க்கும் பொழுது கல் புரட்டப்பட்டிருக்கிறது. இன்று எந்த கவலையில நீங்க வந்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த கவலை, இந்த பாரமான கல், இந்த பாரமான பிரச்சனை, இந்த பாரமான நெருக்கமான சூழ்நிலை, இதை யார் அகற்றுவார்கள், நமக்காக யார் செய்வார் என்று புரியாத பெரிய கவலையோடு கூட இந்த மாலை வேளையிலே தேவ சமூகம் வந்திருந்தால் அந்த கவலைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பதில், ஆண்டவர் வைத்திருக்கிற பரிகாரம் தானாக தெரியாது.
நீங்கள் சற்று முயற்சி எடுத்து ஏறெடுத்து அதை நோக்கி நம்முடைய கவனத்தை வைக்கும் பொழுது உங்களுடைய கவலைகளை தீர்க்கிற பரிகாரத்தை பார்ப்பீர்கள். விசுவாசிக்கிறவங்கள கையை உயர்த்தி, ஆண்டவரே என் கண்களை திறந்த, நான் முயற்சி எடுத்து நான் பிரயாசப்பட்டு ஏறிட்டு பார்க்க கர்த்தர் உதவி செய்வீராக. யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனம். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய் நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். நல்ல கவனிங்க. அடுத்த நாள் எரிகோவை சந்திக்க வேண்டும். யோசுவாவின் மனதிலே பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்திருக்கும். எந்த இராணுவத்தை முதலாவது அனுப்புவது? யூதாவை முதலாவது அனுப்புவதா? கடைசியில் யாரு அனுப்புவது என்று சொல்லி, யார் வருவது என்று சொல்லி பல கேள்விகள் மனதில் இருந்தது. அந்த நேரத்தில் யோசுவா தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அவனுடைய மனதிலே கேள்விகள், இதை எப்படி சந்திப்பது, இதை எப்படி மேற்கொள்வது? உயர்ந்த மதில் அடைபட்டிருக்கிறதே, அந்த வாசல்கள் மதில்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதே, எப்படி செய்வது? இந்த நாளிலே எரிகோ போன்ற பெரிய சவால்கள் உங்களுக்கு எதிரே வந்து நின்று வழி தெரியாமல் அடைக்கப்பட்டது போல் இருந்தால் எப்படி, எப்பொழுது, எவ்வளவு என்ற கேள்விகள் இருந்தால் உங்கள் கண்களை ஏறெடுத்து முயற்சி எடுத்து விசுவாசத்தோடு பார்க்கும் பொழுது பதிலை கர்த்தர் நிச்சயமாய் வைத்திருப்பார். அல்லேலூயா. நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்காக ஒன்றை செய்திருப்பார். விசுவாசிக்கிறவங்களெல்லாம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் கண்களை நான் ஏறிட்டு பார்க்கும் பொழுது எனக்காக நீர் நிச்சயமாய் ஏற்படுத்தினதை என் கண்கள் பார்க்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அது எனக்கு தெரிய வேண்டும், நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு முயற்சி எடுத்து பாருங்கள். ஒருவேளை வசனத்தில் ஆண்டவர் பார்க்க வைப்பார், ஜெபத்திலே ஆண்டவர் பார்க்க வைப்பார். தேவன் நம்முடைய மனதிலே ஒரு வெளிச்சத்தை தந்து சொன்னதை கர்த்தர் பார்க்க வைப்பார். அவன் பார்க்கிறான், யோசுவா பார்க்கிறான். பார்க்கும் பொழுது வசனத்தில் வாஸ்தவம், உருவின பட்டயத்தோடு ஒருவன் இருக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு என்ன சொல்ல விரும்பினார்? உருவின பட்டயத்தோடு தரிசனம் அளிக்க காரணம் என்ன என்றால், எப்படி, என்ன செய்வதென்று 1000 கேள்விகளோடு இருக்கிற யோசுவாவே, உனக்கு நான் ஒரு பதிலை கொடுக்க விரும்புகிறேன். என்ன செய்வது, எப்படி செய்வது, யாரை முன்பாக அனுப்புவது, யார் கடைசியாக வருவது என்று சொல்லி 1000கணக்கான கேள்விகள் உன்னுடைய மனதிலே இருக்கிறது. உனக்கு ஒரு பதிலை கொடுக்க விரும்புகிறேன். பட்டயத்தை உருவுவது நான் தான். பக்கத்தில் சொல்லுங்க, பட்டயத்தை உருவுவது நான் தான். ஏன்னா நீ பட்டயத்தை உருவ அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. எரிகோ பட்டயம் உருவி ஜெயிக்கவில்லை, துதியினாலே ஜெயிக்க செய்தார். இதை செய்யணும்னா இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா என்று சொல்லி பல கேள்விகள் இருந்து தேவ சமூகம் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இந்த மாலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பாராக. அல்லேலூயா. அப்பா, நீ செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ சும்மா சுற்றி வந்து அல்லேலூயான்னு சொன்னா மட்டும் போதும். பக்கத்தில் சொல்லுங்க, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம்.
உனக்காக கர்த்தர் எல்லாத்தையும் செஞ்சிட்டாரு, நீ சும்மா சுற்றி வந்து அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினால் போதும். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமம் 22:13. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, இதோ பின்னாக புதிரிலே புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். நல்ல கவனிங்க, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். சில நேரத்தில் ஆண்டவர் ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துவார். அவர் சத்தம் கேட்பது போல இருக்கும். சில நேரத்தில் எதுவுமே நமக்கு என்ன பண்ணாது, கேட்காது. ஆனால் ஆண்டவரே என்றும் இல்லாத ஒரு உணர்வு வருகிறதே, ஏன் வருகிறது, எதற்காக தருகிறீர் என்று தேவ சமூகத்திலே உட்கார்ந்து யோசித்து ஆராய்ந்து என்னை வழிநடத்தும் என்று சொன்னால் நம்முடைய கேள்விகளுக்கு ஆண்டவர் பதிலை தருவார். இங்கே பார்க்க வைக்கிறார். ஆபிரகாமை என்ன பார்க்க வைக்கிறார்? அவன் மகன் கேட்கிறான், அப்பா விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆனா தகன பலிக்கு ஆடு எங்கப்பா? விறகு இருக்கு ரைட்டு, நெருப்பு இருக்கு ரைட்டு, கத்தி இருக்கு ரைட்டு, தகன பலிக்கு ஆடு எங்கப்பா கேட்கிறான். ஆபிரகாமுக்கு தெரியும், ஆடு என்று சொல்லி ஒன்று இல்லப்பா, அந்த ஆடு நீதான், அந்த ஆடு நீதான் என்பது ஆபிரகாமுக்கு நல்லாக தெரியும். ஆனால் சொல்ல முடியவில்லை. ஆபிரகாம்னால தன்னுடைய மகனிடத்தில் சொல்ல முடியவில்லை. சமாளிப்பதற்காக சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். மகன்கிட்ட சமாளிக்கிறதற்காக, நீ தான் ஆடுன்னு சொல்ல முடியல, சமாளிப்பதற்காக சொல்லுகிறான். கர்த்தர் என்ன பண்ணுவார்? அதை பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருந்தது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருந்தது. ஈசாக்கு அல்ல, இயேசுவினுடைய மரணத்தை முன்குறிக்க ஒரு ஆட்டுக்குட்டி தான் அடிக்கப்பட வேண்டும் என்பது என்று சொல்லி அவருக்கு ஒரு திட்டம் உண்டு. இன்னொன்றை சொல்லுகிறேன், ஆண்டவர் எதை பார்க்க வைத்தார் தெரியுமா? அப்பா, உன்னுடைய பையன் பார்த்து கொள்வார் என்று சொல்லி, கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லிட்ட, நான் மட்டும் இதை செய்யலைன்னா உன்னுடைய பையன் எங்க அப்பா பொய் சொன்னார்னு சொல்லுவான். நான் மட்டும் இதை செய்யலைன்னா உன் பையன் என்ன சொல்லுவான்? நாளைக்கு எங்க அப்பா பொய் சொன்னார் என்று சொல்லுவான், நினைப்பான். நல்ல கவனிங்க, ஆபிரகாம் விளையாட்டிற்காக சமாளிப்பதற்காக சொன்னதையும் என் கர்த்தர் மனதிலே வைத்தார். மனதிலே வைத்து அதை பார்க்கும்படி செய்து, தேவனுக்கு அதில் ஒரு முக்கிய நோக்கம் இருந்தது. இன்னொரு சின்ன நோக்கத்தையும் வைத்திருந்தார். ஆபிரகாமை நான் தலைகுனிய விட மாட்டேன். முதல் நோக்கம், நான் மட்டும் செய்யலைன்னா உன் பிள்ளை அப்பா பொய் சொன்னான்னு சொல்லிடுவான்ப்பா, அதை இருதயத்தில் வச்சு நான் உன்னை பார்க்க வைக்கிறேன். ரெண்டாவது இன்னொரு நோக்கம் எனக்கு இருந்துச்சு, உன்னை நான் தலைகுனிய விடக்கூடாது, உன்னை நான் தலைகுனிய விட மாட்டேன். தேவ பிள்ளையே, நீங்கள் சொல்லி அறிக்கையிட்டது மாட்டேன், ஒருவேளை தலைகுனிய மாட்டேன் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் இந்த மாலை வேளை கர்த்தர் சொல்லுகிறது, நீங்கள் அறிக்கையிட்டது ஒருவேளை அது நடக்காமல் இருக்கலாம். நடக்கவில்லை என்பதால் தலைகுனைவை போல் இருந்தால் என் ஆண்டவர் ஒரு ப்ரொவிஷனை பார்க்க செய்வார். அவரை நம்பியுள்ள முகங்கள் அவரை நோக்கி பார்த்து வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை நிரூபிக்கிற ஆண்டவர் ஏறெடுத்து முயற்சி எடுத்து பார்க்கும் பொழுது கர்த்தர் செய்வார். மூன்றாவது அவர் ஒரு விதத்தில் செய்கிறார். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே,
கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். கர்த்தர் அவன் வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதும் எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருந்ததை அவன் கண்டான். முதலாவது இயற்கையாக பார்க்க வைப்பார். இரண்டாவது சற்று முயற்சி எடுத்து ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் தருகிற பதிலை பார்க்க வைப்பார். மூன்றாவது ஜெபித்தால் கண்களை திறந்து பார்க்க வைப்பார். அல்லேலூயா. எலிசா ஜெபிக்கிற, ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். ஆண்டவர் பார்க்க, எப்போது என் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல, ஆண்டவரே என்னுடைய கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல, என் கண்ணுக்கு தெரியவில்லை, அந்த நேரத்தில் கர்த்தர் என் மன கண்களை திறந்து நீர் எனக்காக வைத்திருக்கிற பாதையை, நீர் எனக்காக வைத்திருக்கிற பதிலை, நீர் எனக்காக வைத்திருக்கிற பரிகாரத்தை நான் பார்க்க இந்த மாதத்தில் என்னுடைய கண்களை திறந்தருளுவீராக. சாதாரணமாக பார்க்க வைப்பார், முயற்சி எடுத்து பார்க்க வைப்பார். நாம் ஜெபித்தால் மட்டுமே நம்முடைய கண்களை திறந்து பார்க்க வைப்பார். உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த இடத்துல நீங்கள் ஜெபிக்கலாம். ஆண்டவரே என்னுடைய தேவைக்கு, என்னுடைய சவாலுக்கு, சத்துரு கொண்டு வருகிறதான தாக்குதல்களுக்கு தப்புவிக்க எனக்கு வழி தெரியலப்பா. இந்த நாளிலே, இந்த மாலை வேளையிலே உம்மை தேடி வந்திருக்கிற, உம்முடைய சமூகம் நாடி வந்திருக்கிற என் கண்களை கர்த்தர் பிரகாசமாக்குவீராக, என் கண்களை கர்த்தர் பார்க்க செய்வீராக. வேலைக்காரனுடைய கண்களை பிரகாசமாக்கினவர் நம்முடைய கண்களையும் பிரகாசமாக்க வல்லவர். பக்கத்தில் சொல்லுங்க, எலிசாவுடைய வேலைக்காரனின் கண்களை பிரகாசமாக்கினவர் நம்முடைய கண்களையும் பிரகாசமாக்க அவர் வல்லவர். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிகாரம் அங்குதான் இருந்தது. நல்ல கவனிங்க. ஆனால் பார்க்க முடியலை. பக்கத்தில் தான் பரிகாரம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவருடைய பரிகாரத்தை என்ன பண்ண முடியவில்லை, பார்க்க முடியவில்லை. பதில் இனி வருவதில்லை அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் பதில் எங்கே இருக்கு? பக்கத்தில் தான் இருக்கு. சொல்லுங்க, நம்ம நினைக்கிறோம் பதில் வராது, ஆனால் பதில் எங்கே வச்சிருக்கிறாரு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பதிலை உங்களுக்கு பக்கத்தில் தான் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் கண்கள் திறக்கும் வரை நாம் பதஷ்டப்பட்டு கொண்டே தான் இருப்போம். பதில் பக்கத்தில் தான் இருக்கு, ரெடியாக வச்சிருக்காரு. ஆனால் நம்முடைய கண்கள் பார்க்கிற வரைக்கும் நமக்குள்ளே ஒரு பதஷ்டம் என்ன பண்ணும், இருந்து கொண்டே தான் இருக்கும், பயந்து கொண்டே தான் இருப்போம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 19வது வசனம். ஆதியாகமம் 21:19. தேவன் அவர்களுடைய கண்களை திறந்தார். தேவன் அவர்களுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவன் ஒரு தண்ணீர் துறவை கண்டு, ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் தூரத்திலே தண்ணீர் நிரப்பி, போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். நல்ல கவனிங்க. ஆபிரகாம் கொடுத்து அனுப்பின தண்ணீர் காலியாச்சு. ஆபிரகாம் கொடுத்து அனுப்பின தண்ணீர் காலியாச்சு. துருத்தியில தண்ணீர் இப்போ இல்லை. பிள்ளை அழுகிறது, தண்ணீர் கொடுக்கணும். பிள்ளைக்கு தாகத்துக்கு என்ன பண்ணணும், தண்ணீர் கொடுக்கணும். ஆண்டவர் ஆகாரை கூப்பிட்டு சொல்கிறார், பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன், பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன், அவனை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி அதோடு நிறுத்தாமல் கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்தார். திறந்தபோது தண்ணீர் வருவதற்கு வழியே இல்லாததான வனாந்திரத்தில் அவள் கண்களுக்கு ஒரு துறவு
தெரிந்தது. நல்ல கவனி கர்த்தருடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கை வனாந்தரம் போல இருக்கலாம். இந்த வனாந்தரம் போன்ற சூழ்நிலையில இங்கு எனக்கு பதிலோ, எனக்கு பரிகாரமோ, எனக்கு உதவியோ வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைத்து வந்திருந்தால் இந்த மாலை வேளையில் ஆண்டவரை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணுவீர்களானால், வனாந்தரத்திலே வழியே இல்லாவிட்டாலும் அங்கே ஒரு நீரூற்றை உண்டு பண்ணி கண்களை திறந்து பார்க்க வைக்கிற சர்வ வல்ல தேவன் இந்த மாத்திரை நிரூபிப்பாராக. அவ பார்த்தது மாத்திரமல்ல, அந்த துருத்தியிலே நிறைய தண்ணீரை நிரப்பி சாகும் தருவாயில இருந்த தன்னுடைய குழந்தை உயிர் பிழைக்க கர்த்தர் கண்களை திறந்தார். அல்லேலூயா. கவனியுங்கள், மனிதர் நமக்கு கொடுத்த உபகாரங்கள் எல்லாம் செலவழிந்து போய் வேறு ஒரு வழியும் நமக்கு இல்லாமல், வேறு எந்த ஒரு உதவியும் நமக்கு இல்லாமல் போகும்போது கர்த்தர் உங்களுக்காக ஒரு ப்ரொவிஷன் வைத்திருப்பார். விசுவாசிக்கிறவங்களாம் கரம் உயர்த்தி, மனித நன்மைகள், மனிதர் உறவுகள் கொடுத்த உபகாரங்கள் எல்லாம் நம்மிடத்துல காலியாகி வேற வழியே இல்லை என்று இருக்கும்போது கர்த்தர் நமக்காக ஒரு ப்ரொவிஷனை கர்த்தர் வைத்திருப்பார். எப்படி தெரியும்? அவர் கண்களை திறக்க அந்த ஊற்றை கர்த்தர் பார்க்க செய்வார். இந்த நாள் அந்த நேரமாயிருக்க என் ஆண்டவர் உதவி செய்வாராக. என்னாகமத்தின் புஸ்தகம் 22 அதிகாரம் 31 35 வரைக்கும் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. பிலேயாம் கழுதையின் மேலே போகிறான். கழுதையினுடைய கண்ணை கர்த்தர் திறக்கவில்லை, கழுதையின் வாயை தான் கர்த்தர் திறந்தார். அல்லேலூயா. அது கண்ணுக்கு தெரிந்தது, ஆனா தீர்க்கதரிசி கண்ணுக்கு தெரியல. கழுதை கண்ணுக்கு தூத பட்டயத்தோடு நிற்கிறது தெரியுது, ஆனா தீர்க்கதரிசிக்கு என்ன பண்ணல? கண்ணு தெரியல. கழுதை கண்ணுக்கு தெரிந்தது என்பதனாலே கழுதை ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இல்லை. கழுதையுடைய கண்ணுக்கு அது தெரிஞ்சதுனால கழுதை ரொம்ப ஸ்பிரிச்சுவல்னு சொல்லலாமா? இல்லை, அப்படி அல்ல. கழுதையின் வாயை கர்த்தர் திறந்தார். ஆண்டவர் கொஞ்ச நேரமாகிறது, அடிக்கிறான், ஒன்றும் புரியல. அப்போது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். எதற்காக திறந்தார்? அப்பா, நீ நினைத்தால் கூட என் சித்தத்திற்கு மாறானதை நீ செய்ய உன்னை நான் அனுமதிக்க மாட்டேன். எதுக்காக கர்த்தர் கண்ணை திறந்தார்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நீ பிலேயாமே, நீ உன் சித்தத்தை செய்ய ஓடினாலும் உன்னை நான் விட மாட்டேன், உன்னை நான் அனுமதிக்க மாட்டேன். அல்லேலூயா. என்று உன்னை பாதுகாக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை தடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உங்க சித்தத்தை செய்ய ஓட விடாமல் தடுக்கிற, பாதுகாக்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என் சித்தத்தை விட்டு ஒரு அடி எடுத்து கூட வைக்க உன்னை நான் விட மாட்டேன் என்று தடுக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். சத்துரு உன்னை கண்ணியில் சிக்க வைக்க அதையும் இதையும் கொடுத்து ஏமாற்ற நினைப்பான். ஆனால் உன் கண்களை கர்த்தர் திறக்க காரணம், எத்தனை கண்ணி வைத்தாலும் அது படாமல் உன்னை காக்க ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக, நிரூபிப்பதற்காக கண்களை திறக்கிறார். லூக்கா 24 அதிகாரம் 31 வசனம். லூக்கா 24:31. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். நல்ல கவனிங்க, அவங்களோடு கூட தான் ஆண்டவர் வருகிறார். ஆனா யார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அப்பம் புசிக்க ஆரம்பித்த போது அப்பத்தை பிட்டு அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு எதை பார்த்தார்கள்? இயேசுவை தான் பார்த்தார்கள். இப்படி சொல்லுகிறேன், வெறும் இயேசுவை அல்ல, தங்கள் வாழ்நாள் முழுவதும் தங்கள் நம்பிக்கைக்கு அஸ்திபாரமாய் இருப்பவரை அவர்கள் பார்த்தார்கள். இனி எதற்கும் சந்தேகப்பட, எதை குறித்து கலங்க அவசியம் இல்லாமல் விசுவாசம், நம்பிக்கை என்கிற அஸ்திபாரத்தை அவர்கள் பார்த்தார்கள். அல்லேலூயா. இந்த நாளிலே பலமுறை நாங்கள்
நெருக்கங்கள் வரும்போது நாங்கள் தடுமாறி விடுகிறோம். ஆனால் ஒருபோதும் தடுமாறுவதற்கு அவசியம் இல்லாமல் எங்கள் நம்பிக்கையின் அஸ்திபாரத்தை நாங்கள் பார்க்க எங்கள் கண்களை திறப்பீராக. வழக்கமாக பார்க்க வைப்பீராக. முயற்சி எடுத்து பார்க்க வைப்பீராக. உம்முடைய வல்லமையான கரத்தினால் எங்கள் கண்களை திறந்து கர்த்தர் பார்க்க வைப்பாராக. இந்த 3 விதத்திலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைக்கு கூட இருக்கிறார். எதிரியை விட அதிகம் என்பதை கர்த்தர் செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? 2 காரியத்தை வேகமாக சொல்லுகிறேன். ஒருவேளை தானாக நாம் பார்க்க தவறிவிட்டால், முயற்சி எடுத்து பார்க்க முடியாமற் போய்விட்டாலும், தயவு செய்து ஒன்றை கேட்கிறேன், என் கண்களை நீர் திறந்து விடும். நீர் ஆயத்தம் பண்ணினதை நான் மிஸ் பண்ணாதபடி பார்க்க கிருபைத்தார். எல்லா கையை உயர்த்தி, ஆண்டவரே, நான் முயற்சி எடுத்து தானாக பார்க்க தவறிவிட்டாலும், முயற்சி எடுத்து பார்க்க முடியாமல் போய்விட்டாலும், இந்த மாலை வேளை உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், நீர் என் கண்களை திறந்து விடும். நீர் ஆயத்தம் பண்ணினதை நான் மிஸ் பண்ணவே கூடாது ஐயா. பார்க்க கிருபை தாரும். என் கர்த்தர் காண்பிக்க விரும்புவதை நான் பார்க்க ஒரு கிருபை தாரும். முதலாவது எஸ்ராவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனம். எஸ்ரா 9வது அதிகாரம் 8வது வசனம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், எங்களில் தப்பினவர்களில் சிலரை மீதியாக வைக்கவும், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும், அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், நெருக்கத்தில் இருக்கிறார்கள். அப்படி நெருக்கமாக கண்ணீர் வடிக்கிற ஒரு சூழ்நிலையிலே போய் கொண்டிருக்கும் போது எஸ்ரா ஜெபிக்கிறார். நீர் எங்களுக்கு ஒரு ரிவைவலை வைத்திருக்கிறீர், ஒரு பரிகாரத்தை வைத்திருக்கிறீர், ஒரு நன்மையை வைத்திருக்கிறீர். அதை நாங்கள் எங்களுக்கு இருக்கிற நெருக்கத்தில் அதை நாங்கள் பார்க்கல, நெருக்கத்தை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நீர் வைத்திருக்கிற புத்துணர்ச்சியை நாங்கள் பார்ப்பதில்லை. அதை பார்ப்பதற்கு எங்கள் கண்களை பிரகாசியும். முதலாவது ஆண்டவர் கேட்பது, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை நெருக்கங்கள் நம்முடைய கவனத்தை, நம்முடைய மனதை அது நிரப்பி அதன் மூலமாக அதையே நினைத்து கொண்டிருக்க, அதையே நாம் பார்த்து கொண்டிருக்க, அதை நினைத்தே நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்க, இறுக பற்றி கொண்டிருக்குமானால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடிமைத்தனத்தின் மத்தியிலே உயிர்ப்பிக்கும் ஒரு கிருபையை வைத்திருக்கிறீர். எனக்கும் அதை கர்த்தர் வைத்திருக்கிறீர். ஆனால் அவங்களுக்கு தெரியல ஆண்டவரே, எங்களுக்கும் தெரியல ஆண்டவரே. அதை பார்க்க எங்கள் கண்களை இந்த மாலை, இந்த நாளில் நீர் வைத்திருக்கிற பரிகாரத்தை பார்க்க என் கண்களை திறந்தருளுவீராக. 2வது 119வது சங்கீதம் 18வது வசனம். சங்கீதம் 119:18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு கண்களை எனக்கு வச்சிருக்கிற பதில மட்டும் இல்லப்பா, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்க என் கண்களை திறப்பீராக. நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் கண்ணு திறக்கும். பைபிளை திறக்கிறதுக்கு மட்டும், வசனத்தை பார்க்கறதுக்கு மட்டும் கண்ணு திறக்காது, கண்ணு மூடிக்கும். தூக்கம் அப்போ தான் என்ன பண்ணும், நல்லா வரும். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் கொடுக்குற பதிலை மட்டும் பார்க்க உன் கண்களை நான் திறக்கலை, அதில் பார்த்து திறக்காத, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்க என் கண்களை திறப்பீராகன்னு ஒரு ஆசை உனக்கு இருக்கணும்.
அல்லேலூயா. நீர் வைத்திருக்கிற பதிலை பார்த்து பரவசத்திலே நான் ஓடி மறந்து விடாதபடி, இரண்டாவது உம்முடைய வசனம், அந்த வசனத்தை குறித்து, அந்த வசனம் என்ன சொல்லுகிறது, இதை குறித்து என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறது என்று மகிமையான வார்த்தைகளை பார்க்க என் கண்களை திறந்தருளும். அல்லேலூயா. இந்த ரெண்டையும் நாம செய்வோமானால் நம்மோடு கூட அதிகம் இருப்பது அதிகம் என்பதை நிரூபிக்க இயற்கையாக பார்க்க வைப்பார். சற்று முயற்சி எடுத்து ஏறெடுத்து பார்க்கும் பொழுது பார்க்க செய்வார். மூன்றாவது, ஜெபிக்கும் போது கண்களை திறந்து கர்த்தர் பார்க்க செய்வார். எல்லாரும் அப்படியே முழங்காற்படிடுவோம். முழங்காற்படியிட்டு நம்முடைய தேவனை நோக்கி பார்ப்போம். நம்முடைய தேவன் நல்லவர். நம்ம அநேக காரியங்கள், சூழ்நிலைகள், நெருக்கங்கள், சத்துருவானவன், எதிரியானவன் கொண்டு வந்த காரியங்களை பார்த்து பயந்து போய் மாட்டிக்கிட்டேனோ அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் உன்னோடு இருக்கிறவர்கள் அதிகம்பா. உன்னோடு இருக்கிறவர்கள் அதிகம் அதிகம். நான் உன்னை பார்க்க வைக்க விரும்புகிறேன். நான் உன்னை பார்க்க வைக்க விரும்புகிறேன். உன் கண்களை நான் திறக்க விரும்புகிறேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் கண்களை திறந்துடலாம், ஆண்டவரே நான் அதை பார்க்கணும், இந்த வாரத்தில் பார்க்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இன்னைக்கு ராத்திரியை நான் பார்க்கணும் ஆண்டவரே. என் அருகில தான் என்ன பதில பரிகாரத்தை வச்சிருக்கிறேன், ஆனால் அதை பார்க்க கூடாதபடி என் கண்கள் மூடப்பட்டவைகளாக இருக்கிறது. என் கண்களை திறந்து என் அருகிலே நீர் வைத்திருக்கிற, எனக்கு சமீபமான இருக்கிறீர், அதை கூட என்னால் உணர முடியலை. இன்னைக்கு ஒரு கிருபை தாருங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இன்னைக்கு ஒரு கிருபை எனக்கு தாங்கப்பா, இன்னைக்கு ஒரு கிருபை தாங்க. உங்க பரிகாரத்தை நான் பார்ப்பதற்கு ஆண்டவரே எனக்கு புரியலை, என்ன செய்யணும் தெரியலை, ஆனாலும் என்னுடைய கண்களை நீர் திறந்து இந்த நாளில் வைத்திருக்கிற பரிகாரத்தை பார்ப்பதற்கு எனக்கு ஒரு புத்துணர்ச்சியை நீர் வைத்திருக்கிறத கூட என்னால் பார்க்க முடியல. என் கண்களை திறந்து எனக்காக வைத்திருக்கிற புத்துணர்ச்சியை பார்க்க கிருபை தாரும். ரெண்டாவது, ஆண்டவரே எனக்கு நீர் வைத்திருக்கிற பதிலை மட்டும் என் கண்கள் பார்ப்பதல்ல, உம்முடைய வேதத்தினுடைய அதிசயங்களை பார்க்க என் கண்களை திறந்து வீராக. உம்முடைய வசனம் என்ன சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறது, இந்த வசனம் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறது என்பதை பார்க்க என் கண்களை திறந்தருளும். கர்த்தர் அப்படி செய்வாராக. கர்த்தர் அப்படி நடத்தி நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்பதை முதலாவது நாம் பார்க்க கர்த்தர் கிருபை செய்வாராக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த மாலை வேளையிலும் எங்கள் நடுவிலே நீர் இருந்து பேசினுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இயற்கையாக வழக்கமாக பார்க்க வைக்கிறீர். நாங்கள் பிரயாசப்பட்டு ஏறெடுத்து முயற்சி எடுத்து பார்க்கும் பொழுது நீர் வைத்திருக்கிற ப்ரொவிஷனை பார்க்க வைக்கிறீர். ஜெபிக்கும் போது எங்கள் கண்களை திறந்து பார்க்க வைக்கிறீர். இந்த அனுபவத்தை நாங்கள் சந்திக்கணும். இந்த வாரத்தில் இந்த அனுபவத்தை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. நாங்கள் பார்க்கணுன்னா எங்கள் கண்கள் திறக்கப்படணும் ஆண்டவரே, திறக்கப்படணும். ரெண்டாவது, உம்முடைய பதிலை பரிகாரத்தை மட்டும் பார்க்க எங்கள் கண்கள் அல்ல, உம்முடைய வேத வசனத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க. வசனம் என்னிடத்தில் என்ன சொல்லுகிறது, வசனம் என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறது என்பதை யோசித்து நான் அதை செயல்படுத்த கிருபை தருவீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், வசனம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வாரத்தில் கர்த்தர் ஆட்கொண்டு நடத்துவாராக. பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவாராக, சீர்படுத்துவாராக, செம்மைப்படுத்துவாராக. தாழ்த்தி தேவ கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.